ஹாய்! இன்னைக்கு 25 டேஸ் சேலஞ்சில டே 7 தான். அந்த விளாக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து ஒரு 7:00 இருக்கும். இன்றைக்கி சண்டே வேறு. பட் இருந்தாலும் நான் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ட்ரை பண்ணி எவ்வளோ ரீட் பண்ண முடியுதோ அவ்வளோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஏஞ்சதுமே வீட்டில் இருக்கும்போதுமே குளிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த 2-3 நாளாக நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மார்னிங் ஏஞ்சதுமே குளிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பேபி தான் கையில் வச்சுருந்தேன். வெளியில் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணோம் அப்படின்னா மார்னிங்கில் அந்த க்ராங்கியாக இருக்கிறது கொஞ்சம் இப்போல்லாம் கம்மியாகுது. அந்த வெளியில் அந்த ஏர் வந்து வேணும்னு நினைப்பாங்க போல். நம்ம எப்போவுமே வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கனால மார்னிங் லைட்டாக ஒரு வெயில் வரும். ஸோ அந்த வெயிலில் காட்டினோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அப்படியே பார்ப்பாங்க. இல்லைனா வந்து அப்படியே வந்து டயர்டாகி தூங்குவான். எப்படியோ வந்து தூங்கிட்டான். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சி தொட்டிலில் போட்டாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட் முடித்து உடனே ஸ்டார்ட் பண்ணேன்னா தூங்கிடுவேன். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே கேப் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் தான் வந்து புக்கே ஓப்பன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு என்ன ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதெல்லாமே இருந்துச்சு. ஃபஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா போயம் எடுத்துக்க போகிறேன். த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட். இது வந்து ரொம்ப சின்ன ஒரு போயம் தான். 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்த போயமோட லாஸ்ட். இதுக்கப்புறமா 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் இருக்குது. இந்த போயம் தான் ரொம்ப யூஸ்வலாக நம்ம நார்மலாக ரீட் பண்ணுற மாதிரி ஒரு போயம் தான். ஸோ டக்குன்னு ரீட் பண்ணி முடிச்சிட்டேன். அதில் வந்து கொஞ்சம் அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு இதெல்லாம் மட்டும் அங்கங்கே நோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அப்படியே ப்ரோஸ் வந்தாச்சு. த டையிங் டிடெக்டிவ் அப்படிங்கிற லெசன். இது வந்து ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும். ஸோ இதை தான் வந்து நான் ரீட் பண்ணிகிட்ருந்தேன். இதில் வந்து கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு. மொத்தமாக ஒரு 4-5 கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு என்னன்றதை ரீட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஸ்டோரி ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறமா அங்கங்கே மீனிங்ஸ் இதெல்லாம் மட்டும் க்ளோசரிஸ் ரொம்ப நம்ம புரியாத வேர்ட்ஸ்க்கெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் மீறி வந்து அதிகமாக புரியாத வேர்ட்ஸ் அப்படின்றது வந்து இந்த லெசனில் மேக்ஸிமம் இல்லை. ஆல்ரெடி ஒரு 2 தடவை ரீட் பண்ண லெசன் தான். அப்படி இருந்துமே இதை ரீட் பண்ணி எனக்கு கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் கிட்டே எடுத்துருச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் முடிச்சிட்டேன். த டையிங் டிடெக்டிவ் முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங். இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்கு. சரின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இதுவும் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. அந்த போயம் மட்டும்தான். அதுக்கப்புறமா புக் பேக்கில் இருக்கிற அந்த கொஷின்ஸ் எல்லாம் ஒரு நிமிஷம் போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமா கூடவே வந்து அந்த ஆத்தர் டீட்டெயில்ஸையும் வந்து எழுதி வச்சிட்டேன். இது பாதி எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து எந்திரிச்சிட்டான். அவன் கூட தான் வந்து அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரின்னு கொஞ்சம் நேரம் அவன் கூட தான் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். எந்திரிச்சதும் அப்படியே குளிக்க வைக்கிற டைமும் ஆயிடுச்சு. சரி கையோடு குளிக்க வச்சிடலான்னு குளிக்க வச்சு அவனை ரெடி பண்ணி விட்டாச்சு. அப்படியே கீழே தான் போட்டேன். அப்படியே கொஞ்சம் நேரம் நான் என்னோடய ஒர்க்லாம் பார்க்குற கேப்பில் அவன் தூங்கிட்டான். சண்டேன்றனால லன்ச் கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணாங்க. சரின்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வெங்காயம் உரிச்சு கொடுக்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அதில் ஒரு 1 hour கிட்ட போயிடுச்சு. அவன் அப்படியே தூங்கினான். அப்படியே நானும் இந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லன்ச் முடிச்சிட்டேன். லன்ச் முடிச்சுட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டையிங் டிடெக்டிவ் படித்தேன் இல்லையா, அதில் இருக்க அந்த க்ளோசரிஸு இதில் வந்து நானே வந்து சிம்ப்ளிஃபை பண்ணிக்குவேன். இப்போ ஒரு சின்ன வேர்ட் இருந்துச்சுன்னா அதில் சிம்ப்ளிஃபை பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து முடிச்சுட்டு இந்த டையிங் டிடெக்டிவோட அந்த அவரோட ஆத்தர் டீட்டெயில்ஸை வந்து எழுதி வச்சிட்டேன். ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருந்தது.
லன்ச் முடிச்சுட்டு பையனை தூங்க வச்சுட்டு ஐஎன்எம் புக் ஓப்பன் பண்ணேன். இன்றைக்கி கொஞ்சம் நேரம் தான் ரீட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி கிராமர் டாப்பிக்கில் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் அதை வந்து நான் ஃபோன்லேயே வந்து பார்த்துட்டேன், யூடியூப்பை ரெஃபர் பண்ணி. A3 புக்கில் ஒரு 2 பேஜஸ் கிட்ட தான் ரீட் பண்ணியிருப்பேன். அதுக்கு மேலே வந்து ரீட் பண்ண முடியல. நல்லா தூக்கம் வந்தது. சரின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயாச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 5:30 போல் தான் வந்து எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே தான் வந்து டே போச்சு. அதோட ஐஎன்எம் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. அப்புறம் பையனை வந்து பார்க்குறது தான் வந்து டைம் சரியாக போச்சு. பட் நாளைக்கு வந்து அந்த ஐஎன்எம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் ரொம்ப நாள் கழித்து சண்டேவை கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக கொண்டு போயிருக்கேன். ஐ ஹோப் ஒவ்வொரு சண்டேவும் இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக கொண்டுட்டு போவேன் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.